he is going to. Yes, now over to Mr. Gnanasambandam. Dear members, it is my privilege to honor Professor K. Gnanasambandam. I had the pleasure of staging some of the stages with Mr. Gnanasambandam sir in the couple of years back. After felicitating Mr. Gnanasambandam, I am requesting sir to speak for a few minutes because the members will, many of the members are from different regions. There is Tamil Nadu, Kerala, Andhra, Karnataka. But though it is not possible to enjoy your speech by other state people, at least the Tamil Nadu members will have the opportunity of enjoying. It's our pleasure to. No, அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சார். அவர் தலையில தாங்குவார் அவரு. Yes. இல்ல. அது ஒண்ணு இல்ல. ஷால் பத்தி இல்ல. இல்ல அது முடிச்சிட்டு பேசணும்னா. இல்ல நீங்க இல்ல சார். முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. Thank you very much. நீங்க பேசுங்க. நானே வாங்கிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும், ஏன்னா தலையில வெயிட்டோட இருக்காங்க. ஆனா தலகணம் இல்ல. அழகா சொன்னாங்க. நல்ல இந்த அருமையான நல்விழா 46வது ரீஜனல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு அழகான செய்தியை அவங்க இங்க எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நடத்த போறோன்னு சொன்ன உடனே என்னுடைய நண்பர் ஜெகதீஷ் அவர்கள் தான் என்கிட்ட உடனடியாக ஃபோன் பண்ணி இதை என்ன செய்யலான்னு கேட்டப்ப நான் ரொம்ப சுலபமாக சொன்னேன், தமிழில் நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது, ஆனால் என்னென்னா நமக்கு அதை பற்றி சொல்லவோ கேட்கவோ நேரம் இல்லை. இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அங்கே இருக்கிற நம்ம குடும்பத்தார்ட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, இங்கே பிறந்த பிள்ளைங்க தமிழ் பேச மாட்டேங்குது, அப்பா அம்மா தாத்தா பாட்டி முருங்கைக்காய் திங்கக்கிழமை முருகன்லாம் சொல்ல மாட்டேங்குது, அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், ஏன்னா எங்க பிள்ளை தமிழ் பேசாம போயிருமோன்னு கவலையா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்க அமெரிக்கால. இங்க நேர்மாறா இருக்கு. ஒரு அம்மா என் கண்ணு முன்னாடியே பிள்ளைய போட்டு அடிச்சு ₹1,00,000 கொடுத்து இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருக்கேன், வெக்கம் இல்லாம பெத்ததாய் அம்மா கூப்பிடுறேன். அது மட்டும் இல்ல, பல வீடுகளில் அம்மானு கூட கூப்பிடல, மம்மி கூட கூப்பிடல, மம். அப்பாவா டாடியும் கிடையாது, டேட். இன்னைக்கு கொஞ்சம் கழிச்சா டேன்ட்டுருவாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம்னு தெரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளையா கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னே. நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படிதான் கூப்பிடுவோம். உங்க பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன், மேக்சிமம் அப்படி கூப்பிடுன்னு சொல்லிச்சு. சின்னம்மாவை மினிமம், நல்ல குடும்பம் அப்படின்னு. ஏன்னா முன்னெல்லாம் கதவை தட்டினா போய் திறக்க போறப்ப ஒரு பெரியவர் வந்தா, அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்க, 40 வயசு ஒரு மாமா வந்திருக்காங்க, 25 வயசு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, 10 வயசு ஒரு தம்பி வந்திருக்காங்கன்னு சொல்லும் குழந்தை. தாத்தா மாமா அண்ணன் தம்பி. இப்ப அப்படிலாம் கிடையாது. கதவை திறந்த உடனே ஒரு அங்கிள் நிக்கிறார் அப்படிங்குது. அம்மா ஒடியாது, அப்பாடா ஊருக்கு போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறாங்க. ஆசை முகம் மறந்து போச்சே, இது ஆரிடம் சொல்ல வேண்டிய தோழிமாம் பாரதி. அதாவது நல்ல விஷயங்கள். இன்னைக்கு அவங்க அந்த எண்ணம் எழுத்தம்ங்கிறத லோகோவை போட்டு எனக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. எனக்கு இல்ல, தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா இது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை இந்த ஊரு. இப்ப நண்பர் முகேஷ் அவர்கள் பாடின அந்த பாட்டை பாத்தீங்கன்னா, அது ஹேமநாத பாவதர் ஆகிய அந்த பாடகனுடைய செருக்கு அடக்குவதற்காக சிவபெருமானே வந்து தமிழ் பாடினது. இந்த நம்ம ஊர்ல என்ன சிறப்புன்னா, ஏதாவது அவசர போலீஸ் 100 யாருன்னா சிவபெருமான் தான். 108 சொல்றோம்ல, ஆம்புலன்ஸ் அதெல்லாம் சொல்ற மாதிரி அஸ்தோத்திரமும் 108 தான், 108. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சொல்லுவோம். இங்க வந்து எமர்ஜென்சினா யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்துருவாரு. ஏன்னா இது அவர் வந்து பொண்ணு கட்டின ஊரு. அதனாலதான் சில வீட்டில் கேட்பாங்க, மதுரையா சிதம்பரப்பான்னு கேட்பாங்க. சில பேர் ரெண்டும் சொல்ல தெரியாது, சிவகங்கை அப்படிம்பாங்க. அதுவும் பரவாயில்ல, சிதம்பரம் தொகுதி தானே அது, அது இருந்தா தப்பு இல்ல. அப்ப இங்க வந்து அவரு, அதனாலதான் இந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, நீங்க எப்பயாவது நேரம் இருந்தா பாருங்க, இம்மையில் நன்மை தருவார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. இப்ப மற்ற கோயில்லாம் போய் கும்பிட்டோம்னா அடுத்த பிறவில தான் நமக்கு வந்து நன்மை கிடைக்குமா, இது போயிட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு நன்மை கிடைச்சிருமா. அந்த ஒரு கோயில்ல தான் அம்பிகையும் சிவபெருமானும் கையில முருகக்கடவுளும் சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கிற கோயில் அந்த கோயில். அப்படியான பெருமையுடையது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த அருமையான மதுரையில எண்ணுக்கு முக்கியம். அவங்களுடைய அழகான அக்கவுண்டிங் அதை ரொம்ப அழகா சொன்னாங்க.
நான் ஒரு சுருக்கமா சொன்னேன், எழுத தெரியாது ஆனா என்ன தெரியும். இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம், நம்ம வீட்டுல பால் ஊத்துதல் ஒரு அம்மா, அதுக்கு தமிழ் எழுத தெரியாது ஆனா கணக்கு அருமையா போடும். 33 3 அப்படிங்கும். முன்னெல்லாம் கால் அரை வாய்ப்பாடு இருந்துச்சுங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா, ஒரு பையனை 5 5 எத்தனை அப்படின்னு இந்த வர்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஓடினா, போய் கால்குலேட்டர் எடுத்து வந்து அப்படி அமுக்கி பேட்டரி தீர்ந்து வச்சு அப்படின்னா என்ன செய்யும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனப்பாடம்னா என்னன்னா திரும்ப 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 சொல்லணும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். இதுதான் ஔவையாருடைய பாட்டு. இந்த நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். நடைன்னு என்னன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். அதனால நல்ல எண்ணுக்கு முக்கியத்துவம். அவர்கள் முதல்ல தோன்றியது எண் தான். அதனால அந்த எண்ண அப்படிங்களா, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? நீங்க சேர் போட்டு கூட உட்காந்துங்களா, எனக்கு உங்களை பார்க்க கஷ்டமா இருக்குது. ஏன்னா இந்த கலைன்னு வந்துட்டா அது பெரிய விஷயம். இப்போ நீங்கள் வேற ஒன்றும் கூட இல்லை வர்றாங்களா அப்படிங்களா? என் மேடையை நோக்கி சான்றோர் பெருமக்கள்லாம் வர்றாங்க. அவர்களை நாம் அன்போடு கைதட்டி வரவேற்கணும். ராமசாமி, கோயம்புத்தூர். சரி, நன்றி. அதனால இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கலைன்னு வந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கான ஒரு சந்தோஷம் இருக்கணும். இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நம்முடைய பத்மணி இருக்காங்க இல்லையா, இப்போ இல்லை அவங்க நாட்டிய பேரொழி பத்மணி, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றது, எல்லா படமும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்லை கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் உடனே தில்லானா மோகனாம்பால் அப்படின்னேன். நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலைன்னா கவலைப்படாதீங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக தினம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க. அது எங்க ஊர்ல ஆரம்பிக்குது. முதல்ல அந்த படம் பாத்தீங்கன்னா சித்திர திருவிழாவில் ஆரம்பிக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பாரு சிவாஜி, சிக்கல் சண்முக சுந்தரம். திடீர்னு டம்முன்னு வெடி போடுவாங்க. கொஞ்ச நேரம் யோசிப்பார், திருப்பி வாசிப்பார், பட்டார்னு வெடி போடுவாங்க. உடனே பாலையா யார் அவன் ஞான சூனியா அப்படிப்பாரு. உடனே அவர் நாயனத்தை கீழே வச்சுட்டு வாசிக்க முடியாதுன்றார். சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட கலைஞர்களுக்கு முடியாது. அதுக்குள்ள அவரை பார்த்துக்கிட்டு இருந்த பத்மணி வந்து சொல்லுவாங்க, நான் ஆட போறேன் பாருங்களேன் அப்படிங்கும். எதுக்கு, இந்த வேடி சத்தத்துக்கா அப்படிம்பாரு. ஏன் ஆட முடியாது? அலைகளின் ஓசைக்கும் ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் ஆட முடியாதா? ஆடு ஆடு அப்படின்னு போயிடுவாரு. இப்ப அவர் போன உடனே இந்த அம்மா ஆட ஆரம்பிக்குங்க. அது கூட அவங்கள பாட சொன்னா பாடுவாங்க. என்ன கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆரம்பிக்கும்னா, நம்ம ஆட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. வரமாட்டேன்னு சொன்ன காதல் நாயகிய சிவாஜி கணேசன் வந்து ஓரமா ஒளிஞ்சிருப்பாரு. இப்ப பாட்டு ஆரம்பிக்கும் பாருங்க. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. நல்லா கவனிங்க. அவர் தன்னை பார்க்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மா அவரை பார்க்கறதுன்னு அவருக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கறாங்க. படம் பார்க்கற நமக்கு தெரியும், படத்துல யாருக்குமே தெரியாது. அதான் சினிமா. இப்ப அவர் தன்னை பார்க்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா ஒரு குறும்பு ஒண்ணு பண்ணும். எப்படி தெரியுங்களா? இந்த காதலன் பேரை கணவன் பேரை முன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் முடியாது. இப்ப முடியுமா? அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, சம்பத் வெளியே போயிட்டான், நான் கூட விளையாட போயிட்டானான்னு கேட்டேன். இல்லை என் புருஷன் தான் சொல்றேன் அப்படிங்குது. போனா போறா விடுங்க அப்படின்ட்டேன். அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கிராமத்தில் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, கிராமத்தில் சென்சார் போர்டு அதிகாரி இவங்க வர்றாங்களா, சென்சஸ் எடுக்கிற அதிகாரி இருக்காங்களா, சென்சார் போர்டு சார் வந்துட்டார். நான் பயந்தேன். வாங்க 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 வாங்க. சென்சஸ் அதிகாரி போய் பேர் கேட்பாங்க. யார்? இந்த கிராமத்து பெண்கள்கிட்ட. ரத்தம் கக்க வைக்குங்க, சொல்லவே சொல்லாதுங்க. அதுல ஒரு அம்மா ரொம்ப யோசிச்சு சொல்லிச்சான், அந்த கூறுகட்டவன் பேரை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பேரே சொல்லிருக்கலாம். இப்ப இந்த காதலன் பேரை சொல்லணும், ஆனா அம்மாவுக்கு தெரியாம சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பாட்டு பாடிக்கிட்டே சொல்லுவாங்க. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், என்னை நின்னையல்லால் வேறு யார் அறிவார், பாவையன் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ, மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாலும் சண்முகா பிடிக்கும். சண்முகான்னு சிக்கல் சண்முகன் அவர் பேரு. உன்னை சிவாஜியை காட்டுவாங்க, லேசா அப்படி கோவப்படுவாரு, பேரையா சொல்ற அப்படின்னு. சண்முகான்னு சொன்ன உடனே
கீழே உட்கார்ந்துருக்க பத்மனியோடைய அம்மா கண்ணீர் விடும். மக முருகனை கும்பிடுறாளாக்கு நினைச்சு முருகன் தூணுக்கு பின்னாடி நிற்கிறாரு. இந்த பாட்டை நான் கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொன்னேன், பாட்டுக்கு நடுவில் அந்த கதாநாயகன் பேர் வர்ற மாதிரி கண்ணாசன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அவர் உடனே வெத்தலைவாக்கு போட்டுக்கிட்டே என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு என்ன ராகம் தெரியுமா அப்படின்னாரு. தெரியாதே அப்படின்னு. சண்முக பிரியா ராகம் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, ஒரு பாட்டை ரசிக்கிறதா இருந்தா எழுதின கண்ணதாசன், பாடின சுசிலா, இசையமைச்ச கே வி மகாதேவன், ஆடின பத்மனி, நடிச்ச சிவாஜி, டைரக்ட் பண்ண ஏபி நாகராஜன், படம் வந்து 50 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கைதட்டுறீங்கன்னு சொன்னா உயிரோடு ஒரு கலை இருக்கணும்னா அதை ரசிக்க தெரியணுங்க முதல்ல. இப்ப ஜோக்கே எப்படி தெரியுமா ஜெயிக்கு, இதை நான் சொல்லி முடிச்சோன்னே அந்த அம்மா அப்படி ஓடியா அந்த கையை பிடிச்சிருச்சு. அது நடிச்ச அதுதான் நடிச்சிருக்கு. ஆனா அந்த அம்மாட்ட எப்படி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு தெரியுங்களா? பத்மனிட்ட சம்பூர்ண ராமாயணம் ஒரு படம் வந்துச்சு. அதுல அந்த அம்மா சீதை, என்.டி. ராமராவ் தான் அதுல வந்து ராமன். அவருக்கு தமிழ் தெரியாதான், அதனால அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்க ஒரு ஆளை அனுப்பியிருக்காங்க. அவன் 5 நாள் கழிச்சு தெலுங்கு பேசிட்டே வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த ஒகேனக்கெல்லாம் ஷூட்டிங் எடுப்பாங்களாம். அப்ப எல்லாம் இந்த மாதிரி கேமரா கிடையாது. வெயில்ல அப்படியே கொளுத்துற வெயில்ல உட்காந்து ராமனு சீதை உட்கார்ந்து இருக்கணுமா. இவரு சீதே சீதே பாரா, இந்த அம்மா வேகமா பேசி தொலையா, அந்த ராவணனே தேவலாம் அப்படிங்குமா, உட்கார முடியாம. அது நான் அதை சொன்ன உடனே அந்த அம்மா அப்படி வந்து என்ன பிடிச்சிக்கிடுச்சு கையில. ஏன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு 70 வயசு, நீங்க ஒன்னு எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாரும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்து. எதுக்குன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த படத்தில் நடிக்கிறப்ப அவங்களுக்கு வயசு 32, ஆனா அதுல கதாநாயகி வயசு 21 வயசு. சொல்றாங்க, நான் அந்த உடம்பை மாத்திக்கிட்டு நான் கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி ஆடுனேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிக்குது. இப்ப அந்த கலையை ரசிக்க மொத்தம் தெரியல, ஜோக்கையே ரசிக்க தெரியணும். இப்ப நீங்க வேற ஒன்றும் வேண்டாம், நான் சொன்னா நீங்க சிரிச்சாதான் எனக்கு உயிர் வரும். கடு கடு கடுன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த சில கல்யாண வீட்டில் என்னை பேச கூடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் தான் பேச்சாளை. 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீடுகளுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன் பாருங்க. அன்னைக்கு ஒரு சோதனை, கட்டாயம் வரணும்னு கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன் அங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அவன் கேட்க மாட்டேங்கிறான். உங்களை பத்தி உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூட்டு போய் அதே தாங்க நடந்தது. பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டியாச்சு. இதே மாதிரி ஒரு ஹேண்ட் மைக் என் கையில் கொடுத்து, பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓரமானு. நானும் விடலை. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, அங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. ஆடிட்டர்கள் கணக்கில் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா செலவெல்லாம் இருக்கு எனக்கு. அதே மாமா எதையாவது சொல்லக்கூடிய இடத்துல நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த குறுந்தொகை 8 தொகையெல்லாம் சங்க இலக்கிய பாட்டு, நீங்க அதை கணக்கில் சேர்த்துவிடாங்க. இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அப்ப அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பாட்டி என்கிட்ட வந்து, அந்த ரூம்குள்ள போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மணவங்கனர் சும்மா தான் கிடக்குது, அங்க போய் பேசணும். எவ்வளவு நல்ல பாட்டி பார்த்தீங்களா, தனியா பேசுறப்ப எங்கன பேசுறேன்னா அங்கன பேசுறேன்னு. அதனால நல்ல நகைச்சுவையை ரசிப்பது, நல்ல இசையை ரசிப்பது, நல்ல ஓவியத்தை ரசிப்பது, வேற ஒன்றும் வேண்டாங்க. இந்த மார்கழி 16ஆம் தேதி பிறக்க போகுது. காலில் இருந்துச்சு அப்படி கோலமிட்டு, அதை செம்மண் பட்டை போட்டு சாண உருண்டை வச்சு மேலே பூசணி பூ வச்சு கோலம் போட்டுட்டு அப்படி எந்திரிச்சோடனே எந்த பெண்ணும் வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் காதுல கேட்கும், கீழ்வானம் வெள்ளன்று எருமை செருவீடு மேய்வான் பிறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும்னு திருப்பாவை கேட்கும். அப்ப அந்த பெண் என்ன செய்வா தெரியுமா, ஆகாயத்துல சூரியன் தோன்றுறான், பூமியில வந்து அந்த கோலம் போட்டிருக்கிறோம், சென்றல் காற்று வருது, அழகான பூவு, இதை நம்ம கணவனுக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு என்னங்க அப்படிம்பா. அவனு வந்து ரசிக்கட்டும்னு அவன் திடீர்னு ஓடி வந்து அதுல டங்குன்னு குதிச்சு, என்ன 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 போய் படு போ, கோலத்தை பாருன்னா இப்படி வந்து அலங்கோலமா ஆடுவாங்களா. அவன் ஏன் ஓடியாந்தான் தெரியுமா, செயின் அத்துவிட்டாங்களாக்குன்னு ஓடியாந்துருக்கான். ஏன்னா இப்ப நம்ம ஊர்களில் அதை ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். மார்கழி பிறந்து 3 நாளா சின்ன ஒரு செயினை கூட அக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க சங்கத்தில் வைவாங்கல்ல. ரசிக்கிற தன்மை இருக்கணுங்க. உணவு வைக்கிறப்ப 18 வகை காய்கறி வச்சா வைகுடேசிக்கு மறுநாள் சாப்பிடுவோம் பார்த்துங்க. 18 வகை காய்கறி தொட்டு பார்த்து ரசித்து சாப்பிடணும்.
சில பேர் அம்பட்டி ஒன்னாக்கி மேல் நோக்கி எரிவாங்க, பார்த்திருக்கீங்களா? நியூட்டன் விதியவே மீறுவாங்க. எல்லா பொருளும் கீழ் நோக்கி வரும், இது மேல் நோக்கி வரும். அது இந்த கல்யாண வீடுகள் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம இலைக்கு வந்துருவானோன்னு பயமா இருக்கும். இந்த எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறது அதுதான். ஒரு கல்யாண வீட்டில், அதை சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு கல்யாண வீட்டில் பட்டிமன்றம் முடிஞ்சு ஒழுங்கா கிளம்பி இருக்கலாம், சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி எங்களை கூட்டு போய், அது 3000 பேர் கலந்துட்ட கல்யாணம், சிறப்பு விருந்தினர்களை கூட்டு போறோம், இங்கிட்டு கூட்டு போய் அங்கிட்டு கூட்டு போய் அங்கிட்டு கூட்டு போய் இங்கிட்டு கூட்டு போய் கண்ணெல்லாம் கட்டி கூட்டு போயலாம்னு நினைச்சேன். கடைசியா போய் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு பின்னாடி நிப்பாட்டாங்க, எங்களை சாப்பிட்றாங்க பின்னாடி நிக்கிறோம் நாங்க. அதில் ஏன் முன்னாடி இருந்தவே மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பாருக்கு வந்துட்டான். அது என்ன பண்ண முடியும்? அவர் பரிமாறுறவர் கூட கேட்கிறாரு, ஏய் நீ முத பந்தியில் உட்கார்ந்து இருந்தில்ல? அதுக்கு அவன் சொன்னா, இந்த பாருங்கண்ணே, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். ஒரு வழியை சாப்பிட்டு பிடிச்சாங்க, எங்களை உட்கார வச்சாச்சு. திரும்பி பார்த்தா எங்களுக்கு முன்னாடி 5 பேர் நிற்கிறான். அவன் எப்படி வந்தானே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னை சொல்கிறான், ஆமாம் அவர் தான் 3 தடவை சாம்பார் வாங்குறாரு அப்படிங்கிறான். இப்போ நம்ம பழைய காலத்தில் சாப்பிட்றதா இருந்தால் என்ன செய்வோம்னா, நம்ம பலகையில் உட்காந்து சாப்பாட்டை கீழே வச்சுருப்போம். அப்போ தான் வயிறு அடங்கி வயிற்றை அடக்கி சாப்பிடுவோம், பசியே அதிகமாக இருக்கணும். இப்போ வெள்ளைக்காரன் சாப்பாடு மாதிரி மேலே இருக்க சாப்பாடு நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் மெலியலன்னு எப்படி மெலிய முடியும்? ஒருத்தர் டாக்டர்கிட்ட கேட்டாலாம், மெலியன்னு என்ன செய்யணும்? 2 சப்பாத்தி சாப்பிட்டு இருக்காரு. சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா டாக்டர் அப்படின்னா, நீ ஜென்மத்துக்கு மெலிய மாட்டேன். தினம் 5 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு அழுதுகிட்டே போன் பண்ணிருக்கான், சார் திரும்பி வந்துருவான்னு கேட்டிருக்கான். ஏன்னா திருச்சிக்கு போயிட்டான் அப்படியே நடந்து, ஏன்னா 5 கிலோமீட்டர் சொன்ன உடனே. இப்போ நாங்கள் உட்காந்தோமா, டேபிள் போட்டு அதில் பிளாஸ்டிக் சீட்டு விரிச்சு இலை போட்டு பரிமாறி சாப்பிடத்தாங்க ஆரம்பிச்சிருப்போம். 5 நிமிஷம் கூட ஆகலை. கடைசியாக உட்கார்ந்து ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் வேகமா சாப்பிட்டு இலைய இந்த சீட்டை பிடிச்சி ஒரு இழுத்துட்டான். எங்க இலை பூரா இங்கிட்டு போயிருச்சுங்க. இதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்காரோடையான்னு திருப்பி இங்கிட்டு இழுத்து விட்டாரு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா? திருப்பி நம்ம இலையில தான் சாப்பிட்டோமா? ஏன்னா ஒரு மனுஷன் மனசு தானே. அதில் என் பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தர், என் ஜிலேபியில் ஒரு சுத்த காணோம் அப்படிங்கிறான். அதுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. என்ன செய்யலாம்? இதெல்லாம் இயல்பா நடக்கும். எல்லாத்தையும் ரசிக்கிற தன்மை இருந்தா பிரமாதமா இருக்கும். நானே பேசினா கரகம் பேசும், அடுத்து பேச வர்றாங்க, பாட வர்றாங்க. நல்ல சந்தோஷமா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. இந்த அருமையான மாநாடு மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று நான் படித்த தமிழால் வாழ்த்தி வணங்கி, ஆலவாய் அண்ணலும் அங்கேற்கண்ணியும் துணை நிற்க வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.